السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الحمد لله கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் பரக்கத்துகளை விசாலமாக ஆக்கி தருகின்ற ஒரு புனிதமான மகத்துவமான வைகரை பொழுதில் தொழக்கூடிய சுபுகு தொழுகையை நாம் எல்லாம் தொழுதுவிட்டு மகத்துவமான இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் நாம் குறைவாக அமல் செய்தாலும் நிறைவான நன்மைகளை தரக்கூடிய நிறைய நற்செயல்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தஸ்பீஹை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கின்ற அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு குறிப்பாக சொல்லித்தந்த தஸ்பீஹ். அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையும் சுபூஹ் தொழுகையினுடைய முன் சுன்னத்தான 2 ரக்காயத்தையும் தொழுதுவிட்டு வீட்டிலிருந்து மதீனா பள்ளிவாசலிற்கு செல்கிற போது அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை முஸல்லாவில் தொழுதுவிட்டு அமர்ந்து தஸ்பீஹ் ஓதுவதை பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பள்ளியில் சென்று சுபூஹ் தொழ வைத்துவிட்டு அதன் பிறகு செய்யக்கூடிய சில அமல்களை எல்லாம் செய்துவிட்டு திரும்பவும் வீட்டிற்கு வந்தார்கள். சூரியன் உதயமானதற்கு பிறகு எந்த இடத்தில் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சுபூஹ் தொழுகைக்கு முன்பு பார்த்துவிட்டு சென்றார்களோ அதே இடத்தில் அமர்ந்திருப்பவர்களாக சுபூஹ் தொழுதுவிட்டு வீட்டிற்கு வரும்போதும் அதே நிலையிலேயே அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜுவைரியா, என்ன உன்னுடைய எஜமானான அல்லாஹ்விடத்தில் நீ என்ன கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறாய்? இவ்வளவு நேரமாக நீ ரொம்ப அல்லாஹ்விடத்தில் வேண்டுகோள் விடுத்து கொண்டு இருக்கிறாய் போல தெரிகிறது. நீ என்னம்மா அப்படி செய்கிற? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் சொல்லித்தந்த அந்த தஸ்பீஹுகளைத்தான் நான் இவ்வளவு நேரமாக நான் சொல்லி கொண்டிருந்தேன். நான் உனக்கு 4 வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன். அந்த 4 வார்த்தைகள் 4000 தீனார், 4000 திர்ஹங்கள் ஒவ்வொரு நாளுமே தர்மம் செய்ததற்கான நன்மை உனக்கு பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட 4 வார்த்தைகளை உனக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? தாராளமாக எனக்கு சொல்லித்தாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் 3 முறை அந்த 4 வார்த்தைகளை நீ சொல்ல வேண்டும். அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த 4 வார்த்தைகள் என்ன? இதற்கு அர்த்தம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, யா அல்லாஹ் நீயே பரிசுத்தமானவன், உனக்கே எல்லா புகழும். எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு புகழ் என்று சொன்னால், அதத ஹல்கிஹி, யா அல்லாஹ் நீ இந்த உலகில் எவ்வளவு படைப்பினங்கள் படைத்திருக்கிறாயோ அத்துணை படைப்பினங்களும், இந்த உலகம் உண்டானதிலிருந்து இனி அழிகின்ற வரை எவ்வளவு படைப்பினங்கள் நீ படைப்பாயோ அத்துணை படைப்பினங்களுடைய எண்ணிக்கை அளவு உனக்கு எல்லா புகழும். ஒரு ரிலா நஃப்ஸிஹி, யா அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து எவ்வளவு திருப்தியை நீ வழங்குவாயோ
அப்படிப்பட்ட திருப்தி முழுவதும் உனக்கே எல்லா புகழும். வஸினத அர்ஷிஹி, உன்னுடைய அர்ஷி என்கின்ற சிம்மாசனம் பிரம்மாண்டமான சிம்மாசனம், அதை வர்ணிக்கவே முடியாது வார்த்தைகளால். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சிம்மாசனத்தினுடைய அலங்காரம் எவ்வளவு இருக்கிறதோ அத்துணை பெரிய புகழ் உனக்கே சொந்தமானது. ஒமிதாத கலிமாத்திகி, இந்த உலகும் உள்ளளவு வரை எத்துணை வார்த்தைகள் எழுதுகோள்களால் எழுதப்படுமோ அத்துணை வார்த்தைகளினுடைய எண்ணிக்கை அளவு உனக்கே எல்லா புகழும். இது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கணக்கிடவே முடியாது. அந்த அளவிற்கு எல்லா புகழும் உனக்கே சொந்தமானது என்று காலை எழுந்ததும் மாலை உதயமானதும் அல்லாஹுவை யார் புகழ்கிறார்களோ அந்த புகழின் மூலமாக அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மலக்குமார்களே, நீங்கள் என்னை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் என்னை வர்ணித்து கொண்டு என்னை புகழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய அடியானை பாருங்கள், இரத்தின சுருக்கமான வார்த்தைகள், குறைந்த வார்த்தைகள், நிறைவான அர்த்தங்கள் கொண்ட இந்த வார்த்தைகளை சொல்லி என்னை புகழ்கிறான் பாருங்கள். எப்படி புகழ்கிறான் பாருங்கள் என்னுடைய அடியார். நான் அவனுடைய எஜமானன் என்று அவனுடைய உள்ளத்தில் பதித்தவாறு எப்படி என்னை புகழ்கிறான் பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒரு தஸ்பீஹின் மூலமாக புகழக்கூடிய அந்த புகழை மனதார பாராட்டுகிறான் என்று சொன்னதுமே அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லித் தருகிறார்கள், நான் என்னுடைய வஃபாத்து வரைக்கும் அந்த திக்ருகளை அந்த தஸ்பீஹை நான் செய்ய தொடங்கிவிட்டேன். இனி என்னுடைய வஃபாத்து வரை என்னுடைய நாவு சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அதனால்தான் அந்த தஸ்பீஹுக்கு பெயரே தஸ்பீஹே ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லப்பட்டது. எனவே நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் அதே தஸ்பீஹை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய அந்த தஸ்பீஹை ஓதி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்களோ அதே அந்தஸ்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக. கேட்டதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.